இந்த சத்தியத்தை, இந்த கிருபையை நீங்கள் சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் கிரியை செய்கிறதாய் இருக்கிறது. அப்ப எந்த ஒரு சத்தியமும் எப்போ உங்கள்கிட்ட வேலை பார்க்கும்னா, அது என்னைக்கு அறிந்து கொள்றீங்களோ அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து இல்லை, அது அறிந்து கொண்ட அந்த நாள் முதல் அது உங்களுக்குள் வேலை செய்கிறதா இருக்கிறது. வருத்தமில்லாத ஒரு பலன் நமக்கு இருக்கிறது. அது என்னையிலிருந்து வேலை பார்க்க போகுது? என்னையிலிருந்து. நல்லா தட்டுங்க சார். ஆமென். ஸோ என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இந்த வேலையை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாராக. 4:6 சொல்கிறது, 1:8 சொல்கிறது, சங்கீதம் 90:10 சொல்கிறது, எல்லாம் வருத்தம் 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 என்று சொல்கிறது. மார்க் 6:48 இயேசுவை சுற்றி வந்தவர்கள் எல்லாம் வியாதியினால் வருத்தப்பட்டவர்கள். லூக்கா 4:40 சொல்கிறது, வியாதியில் வருத்தப்பட்டவர்கள் சுற்றி வந்தார்கள். அப்போஸ்தலர் 28:8 சொல்கிறது, அவன் அந்த தீவுக்குள் கடந்து சென்ற போது இரத்த வேதி என்கிற வியாதியினால் அவன் வருத்தப்பட்டவனாக இருந்தான். பெயின், வருத்தம் மீன்ஸ் பெயின். இந்த உலகத்தில் பெயினோட தான் நான் எல்லாத்தையும் புசிப்பேன். ஏன்னா நீ சாப்பிட்ட பழத்தோடைய எஃபெக்ட் அப்படி. ஆதாமின் பிள்ளைகளுக்கு ஆதாமின் சாபம் வேலை செய்கிறது. அவர்கள் பலனை புசிக்கிறார்கள். பலனே புசிக்க மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் வருத்தத்தோடு புசிக்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்க. இப்போ நீங்களும் வருத்தத்தோடு புசிக்கிறீங்கன்னா நீங்கள் அவனுக்கு பிள்ளையா? இல்லை. நீங்கள் ஆதாமுக்கு கீழாக இருக்கிறீர்களா? இல்லை. பின்பு எதற்காக இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. 3 வசனத்தை வேகமாக நான் முடிக்கிறேன். மார்க் 6:48 எடுத்தவங்க வாசிக்கலாம். லூக்கா 4:40, அப்போஸ்தலர் 28:8. சீக்கிரம் வாசிங்க, நான் சொல்யூஷனுக்குள்ள கடந்து செல்ல விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க் 6:48. அப்பொழுது காற்று எதிராய் இருந்தபடியினால் தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. கை தட்டுங்களே ஒருத்தவருக்கு. ஆமென் சார். இந்த படகு ஓட்டுறப்ப அவன் வருத்தப்படுறான் பாருங்க. அதை கூட பார்த்தோம்னா ஜெபம் பண்ணிட்டு இருந்தவர் இவங்க வருத்தப்படுகிறதை கண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வருத்தப்படுறது அவருக்கு பிடிக்காது. நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் சொல்லுங்க? ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். இயேசுநாதர் ஜெபத்தை எவனுமே தடுக்க. ஆனால் இவன் ரிஸ்காக எடுக்கிற பார்த்தோன்னா, வருத்தப்படுற பார்த்தோன்னா அவர் கடல் மீது பிரேயரை ஸ்டாப் பண்ணிட்டு கடல் மீது நடந்து வந்தார். ஏனென்றால் வருத்தப்படுகிறதை கண்டு. நீங்கள் வருத்தப்படுகிறது என்பது தேவனுக்கு பிடிக்காத விஷயம். ஆமென். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வருத்தப்பட்டா கூட பரவாயில்ல, எனக்கு வெற்றி கிடைச்சா போதும். தப்பு. அந்த ரூட்டில் நீங்கள் வரவே கூடாது. ஏனென்றால் நீங்கள் இந்த வெற்றியை அனுபவிக்கிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வரும்போது அடுத்து நீங்கள் என்ன செய்வீங்க? திரும்ப வருத்தப்படுவீங்க. ஒரு சீசன் நீங்கள் டயர்டாயிருவீங்க. ஸோ தேவன் எனக்கு வைத்திருக்கிறதே வருத்தம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம். அது எப்படி ப்ராமிஸாக வருதுன்றதை நம்ம பார்ப்போம். வாசிங்க. லூக்கா 4:40 வாசிங்க. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். வருத்தப்பட்டவர்களை கொண்டு வந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க. நீங்க யாரெல்லாம் வருத்தப்படுறீங்க சொல்லுங்க. இப்போ நீங்களாம் இப்போ இயேசுனா இருந்த காலத்தில் உங்களை அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. வருத்தப்பட்டவர்களை கொண்டு வந்தார். இயேசு அவர்கள் வருத்தங்கள் எல்லாவற்றையும் நீக்கினார். வியாதிக்கு தமிழில் இன்னொரு வார்த்தை வருத்தம்னே இருக்குது. ஆமாம். இலங்கை தமிழர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எப்படி என்னங்க சோமலாமல் இருக்கணும்னு சொல்கிறோம்ல, எப்படி இருக்கீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஒரு தடவை போய் என் ஃப்ரெண்டு சொன்னேன், வருத்தமாக இருக்கு. என்னடா வருத்தம் சொல்கிறா? நான் தீர்த்து வைக்கிறேன். என்ன பிரச்சனை? லவ் ஃபெயிலியரானே. வருத்தமாக இருக்குடா. என்ன வருத்தம்னு சொல்லு. எங்களுக்கு வருத்தம்னா ஏதோ மன கஷ்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபீவரு, உடல்நிலை சரியில்லைன்னா வருத்தம் தான். வருத்தப்பட்டவர்களை கண்டு. அப்போ இந்த வருத்தம் என்பது நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறது, நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது, நீங்கள் மூச்சு வாங்கிறது. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இப்போ எத்தனை பேர் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆனால் யாருக்காச்சும் தெரியுதா மூச்சு விடுறது? தெரில. ஆனால் வீசிங் ப்ராப்ளம் வந்தவங்கள பார்க்கும்போது மூச்சு விடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். ஆனால் அவங்களும் சர்வைவல் தான் பண்ணுறாங்க. அப்படி மூச்சை இழுத்து விடுறது எவ்வளோ கஷ்டமாக, கஷ்டத்தோடு உயிர் வாழ்கிறாங்க. இப்படி ஒரு மூச்சு விடுறதை நீங்கள் விரும்புவீங்களா? அப்புறம் ஏன் வருத்தத்தோட ஒரு பலனை புசிக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்க? ஏனென்றால் அது ஆதாமின் சாபம். தேவன் உங்களுக்கு அந்த இடத்த வைக்கவே இல்லை. என் அன்புக்குரியவர்களே, இது ஒரு சாபம். ஆதியாகமம் 3:17 சொல்கிறது, உன் நிமித்தம் ஜனங்கள் சபிக்கப்பட்டு இருப்பார்கள். இப்போ என்ன நடக்குது சிலுவையில்? கைத்தட்டும் போது அவருக்கு
வருத்தத்தோடு பலனை புசிப்பது என்பது உலகத்தில் இருக்கிற காமனா போயிட்டு இருக்க ரூலிங். இப்ப அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் செய்கிற காரியம் வாசிப்போம். ஏசாயா 53:11. வருத்தப்பட்டு பலனை சுமப்பது தான் சாபம். ஆமென் சொல்லுங்க. அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த சாபம் இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. 3:17 ஆதியாம் சொல்லுது, பூமி உன் நிமித்தம் எப்படி சபிக்கப்பட்டிருக்க ஆண்டவரே? சாபம்னா என்ன அப்படின்னு அடுத்த வரியில சொல்றாரு, வருத்தத்தோடு பலனை புசிச்சா அதுக்கு பேரு சாபம். இந்த உலகத்துல சர்வை பண்றதுக்கு போராடிக்கிட்டே இருந்தா அதுக்கு பேரு சாபம். அப்ப இந்த சாபம் தான் இந்த வருத்தத்தோட பலனை புசிக்க கொடுக்குது. ஒருவேளை இந்த மதிய வேளை நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் அத்தனை ஆசீர்வாதத்தையும் வருத்தப்பட்டு நீங்க அனுபவிக்கிறவளா இருந்தீங்கன்னா ஸ்டில் யூ ஆர் அண்டர் a curse. இப்ப பிசாசு சொல்லுவான், இல்ல நீ சாபத்துல இல்ல அப்படின்னா தொடர்ந்து உங்கள்ட்ட வாழ விரும்புறான்னு அர்த்தம். இல்ல நீ சாபத்துல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உடனே அந்த இடத்த விட்டு நீங்க வெளியே வர விரும்புவீர்கள். 10 தொழுநோயாளிகள் படுத்திருக்கிற இடத்துல நீங்க வேகமா போய் நைட் நேரத்துல தூக்கத்துல இடம் இல்லைன்னு படுத்துட்டீங்க. அவர்கள் தொழுநோயாளிகள், அது பரவக்கூடிய அல்லது ஏதோ ஒரு வியாதி என்று வைத்துக் கொள்வோம். அது பரவக்கூடிய வியாதின்னு தெரிஞ்ச மாத்திரத்தை தான் நீங்க என்ன செய்வீங்க? வெளியே வருவீங்க. அது எவ்வளவு மோசமானதுன்னு தெரியாதப்ப நீ உள்ளே தான் படுத்திருப்பீங்க. வருத்தத்தோடு பலனை புசிப்பது என்பது அப்படிப்பட்ட ஒரு சாபம். அது சாபம் என்று தெரியாதனால தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மதிய வேளையில கர்த்தர் இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்கின அந்த கிரயத்தை உங்கள் வாழ்க்கையில கட்டவிழ்ப்பாராக என்று சொல்லுவார். என்னுடைய சபையுடைய ஜனங்கள் வருத்தம் இல்லாமல் கனிகளை புசிக்கிற நாட்கள் இன்று முதல் ஆரம்பமாவதா? கை தட்டி வரவேற்பமாக. ஆமென், ஆமென். பதில்கள் வருத்தம் இல்லாமல் எனக்கு வரும். அற்புதங்கள் வருத்தம் இல்லாமல் எனக்கு நடக்கும். ஆரோக்கியம் வருத்தம் இல்லாமல் எனக்கு இருக்கும். இன்று கண்ட எகிப்தின் வாழ்க்கையில் நான் என்றும் காண்பதில்லை. இயேசுவின் நாமத்தில் செட்ரைட் பண்ணு. ஆமென், ஆமென், ஆமென். உங்களுக்கு இருக்க வேண்டியது வார்த்தை மட்டும்தான். மனுஷனுடைய வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை. நான் அதற்காய் சிருஷ்டிக்கப்பட்டவன். அப்ப சாபத்துக்கும் வருத்தத்தோடு பலனை புசிக்கிறதுக்கு நிறைய தொடர்பு இருக்கு. அப்ப இயேசு என்ன செஞ்சார்? சிலுவையில என்னுடைய சாபத்தை எடுத்துக்கொண்டார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக சாபமானார். சாபம் என்றால் என்ன சொல்லுங்க? வருத்தத்தோடு பலனை புசிப்பதே சாபம். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அப்ப சிலுவையில் அவர் ஏன் சாபத்தை சுமந்தார்னா என்ன அர்த்தம்? அவர் வருத்தத்தோட பலனை புசிக்கிற அந்த லைஃப் ஸ்டைலே எடுத்துக்கிட்டாரு. எடுத்துட்டு வருத்தமே இல்லாம பலனை புசிக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலை உங்களுக்கு தராரு. அப்ப சிலுவையில வருத்தத்தோடு பலனை புசிக்கிற அந்த சாபம் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆச்சு? எப்படி என்கிட்ட இருந்து அவருக்குள்ள கடந்து சென்றுச்சு? வாசிப்போம். ஏசாயா 53:11. அதுல பாருங்க, இந்த சாபம் அவர்கிட்ட போறதை நீங்க பார்க்கலாம். வாசிங்க. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கையத்தட்டே. ஆமென். வருத்தம் வருகிறது, பலனும் வருகிறது. இதுதான் ஆதாம் கொடுக்கப்பட்ட சாபம். நீ வருத்தத்தோடு பலனை புசிப்பாய். இங்கே வருத்தத்தினால் ஒரு பலனை புசிக்கிறார். அவர் தேவகுமாரன். அவர் ஆதாமின் சாபத்துக்கு கீழ்ப்பட்டவர் அல்ல. எந்த பலனையும் அவர் வருத்தப்படாமல் புசிக்க முடியும். ஆனால் இங்கே வருத்தத்தோடு புசிக்கிறார் என்றால் இது யாருடைய சாபம்? என்னுடைய சாபம் அங்கே போயிருக்கிறது. ஆகையால் இனி என்னுடைய வாழ்க்கையிலே நான் வருத்தத்தோடு பலனை புசிக்க வேண்டிய அவசியம். கையத்தட்டுங்க ஒரு தடவை இருக்காமே. வாசிப்போம். எரேமியா 17:8. இயேசு பாருங்க, இங்க நம்ம சாபத்தை ஏற்றுக்கொண்டு வருத்தத்தின் பலனை என்ன புசித்தார். இது யாருடைய லைஃப்? யார் வாழ வேண்டிய வாழ்க்கை? அதை இயேசு வாழ்ந்தார். ஆகையால் நான் விடுவிக்கப்பட்டேன். இப்ப எனக்கு வச்சிருக்கிற லைஃப் ஸ்டைல் என்னன்னா, வாசிங்க. எரேமியா 17:8. அவன் தண்ணீர் அண்டையிலே, அவன் தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். எப்படி வந்து பாருங்க, சூப்பர் லைஃப் நமக்கு வச்சிருக்காரு. கையை தட்டுங்க. மழை வருதான்னா பார்க்க வேணாம். ஏன்னா நீ மலையை பார்த்து வளர்க்கப்பட்ட மரம் இல்ல, நீ கால்வாயோரமாக தண்ணீர் அண்டை நடப்பட்ட மரமாய் இருக்கிறாய். அதனால எல்லாருக்கும் மழை வந்த ஆசீர்வாதம், உனக்கு 24 மணி நேரம் ஆசீர்வாதம்.
சிலுவைக்கு கீழ் வந்தவர்கள் வாழ்க்கை எப்படியா? வாசிங்க வாசிங்க. உஷ்ணம் வருகிறதை காணாமல். முதல்ல வாசிங்க. சிலுவை கீழ் வந்தவனுடைய ஆசீர்வாதம் எப்படி? அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும். எத்தனை பேர் சிலுவை கீழ் வந்திருக்கிறீங்க? உங்களை பத்தி பைபிள் சொல்லுது, நீங்கள் தண்ணீருக்கு பக்கத்துல நாட்டப்பட்டிருக்கீங்க. அதனால எப்பவுமே உங்களுக்கு பிளெஸிங். நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை, ஆஹா ரொம்ப ஸ்மூத்தா விடுது பாருங்க. இந்த மரம் நல்லா குழு 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 குழுன்னு இருக்கு, கும்முன்னு இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, நான் தண்ணீர் அன்றை நாட்டப்பட்டவன், கால்வாய் ஓரமாய் என் வேர்களை விடுகிறவன், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும். எப்பவுமே நீங்க கிரீனா தான் இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. உஷ்ணம் வரும், ஆனா உங்களுக்கு அந்த உஷ்ணமே ஏறாது. ஏன்னா உங்க வேர்கள் எங்க இருக்கு? தண்ணிக்கு பக்கத்திலேயே நீங்க இருக்கிறீங்க. மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் நல்லா கையத்தட்டு, நல்லா கையத்தட்டு, நல்லா கையத்தட்டு. இந்த உலகத்தினுடைய எக்கனாமி விழுந்தாலும், இந்த உலகத்துல வறட்சி வந்தாலும், நாங்க வருத்தமின்றி, வாசிமா, வருத்தமின்றி வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான, ஆமென், மரத்தை போல் இருப்பான். நல்லா வாசிமா, ஃபுல்லா அந்த வசனத்தை. வருத்தமின்றியா? அவன் தண்ணீர் அண்டையிலே, இல்ல வருத்தமின்றி அங்க இருந்து, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். இந்த மரம் வருத்தப்பட்டு கனி கொடுக்குதா, வருத்தப்படாம கொடுக்குதா? அப்ப யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து கஷ்டப்பட்டாதான் தம்பி அப்படின்னா, அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் கடவுள்கிட்ட இருந்து ஒன்று வாங்குறதையும் பைபிள் சொல்லுது, மேக் எவ்ரி எஃபர்ட் டு என்டர் இன்டு ரெஸ்ட். எப்படி சொல்லுங்க? மேக் எவ்ரி எஃபர்ட் டு என்டர் இன்டு ரெஸ்ட் அப்படின்னா, ரெஸ்ட்டுக்குள்ள நுழையிறதுக்கு வேர்க்க விறுவிறுத்தாச்சும் ரெஸ்ட்டுக்குள்ள போயிருக்கு. வேலையே பார்க்காம இருக்கிற அந்த ரெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட். அதுக்குள்ளே போகிறதுக்கு எல்லா எஃபர்ட்டும் எடுத்துரு. எஃபர்ட்டே இல்லாமல் நீ வாழணுன்றக்கு ஒரு எஃபர்ட் எடு. என்ன எஃபர்ட்டு? ரெஸ்ட்டுக்குள்ளே போயிடணுன்ற எஃபர்ட் எடுத்துரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகிடணும். எல்லா சூழ்நிலை மத்தியில் ஆண்டவர் என்னை நீங்கள் ரெஸ்ட்டில் தான் வச்சுருக்கீங்க, என்னை நீங்கள் ரெஸ்ட்டில் தான் வச்சுருக்கிறீங்க. நான் இனி வருகிற என் நாட்களில் நான் வந்து போராடி போராடி ஜெயிக்கிறது அல்ல, நான் வருத்தமின்றி பலனை புசிப்பேன். கைத்தட்டுங்க ஒரு தவறுக்கு. சிலுவைக்கு கீழாய் வரும்போது கிறிஸ்து எனக்காய் சாபமானார். கிறிஸ்தியன் சாபத்தை ஏற்றுக்கொண்டார். தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை நான் புசிக்க வேண்டியதெல்லாம் அவர் வருத்தப்பட்டு புசிச்சாரு. ஏனென்றால் நான் வருத்தப்படாமல் புசிக்கிறனால நான் சிலுவைக்கு கீழே வந்தபடி நான் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இனி ஒரு சாபமும் இராது. ஆமென். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17, வெளிப்படுத்தல் 22:3 என்ன செய்யுது? முடியுது. வாசிங்க 22:3. இனி ஒரு சாபமும் இராது. கை தட்டுங்களேன் ஒரு தடவை எல்லாருக்கும், நல்லா தட்டுங்களேன். ஆமென். இனி ஒரு சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். ஆமென். எங்கெல்லாம் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் இருக்கோ, எங்க இருக்கு சொல்லுங்க? இங்க இருக்கு. சொல்லுங்க, இங்க இருக்கு. தேவனும் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் எனக்குள்ளே இருக்கிறது. அப்ப ரட்சிக்கப்பட்டப்ப என்ன செஞ்சீங்க? அவருக்கு ஒரு சிங்காசனத்தை வச்சீங்க. இங்க அவர் என்னைக்கு வந்து உங்க வாழ்க்கையில உட்கார்ந்தாரோ, இனி ஒரு சாபமும் எனக்கு கிடையாது. ஒரு சாபமும் என் வாழ்க்கையில கிடையாது. என் குடும்பத்தில் வியாதி என்ற சாபம் கிடையாது, வேதனை என்ற சாபம் கிடையாது, ரிஸ்க் எடுத்து நாங்கள் சக்ஸஸ் பண்ணுற சாபம் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் நம்புவதற்கு இருதயத்தை திறப்பீர்கள் என்றால், இந்த நாள் முதற்கொண்டு இந்த சத்தியம் உங்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். வருத்தமில்லாத ஒரு பலனை புசிக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் வருத்தமின்றி பலனை புசிப்பதற்காய் சிருஷ்டிக்கப்பட்டவன். அப்படி என்றால் வேலை செய்ய வேண்டாமா? அப்படி என்றால் உழைக்க வேண்டாம்? இப்படி 1000 கேள்விகள் உங்களுக்குள்ளே எழும்பலாம். நான் சொல்லுகிறதை வெறும் மாம்சத்தின்படி கேட்கிறவர்களுக்கு தான் இந்த சந்தேகம் வரும். ஆவியில் கேட்கிறவங்களுக்கு சந்தேகம் வராது. ரெஸ்ட் என்று நான் சொல்லுவது எல்லாம் பூரணமாய் பதட்டமற்ற ஒரு வாழ்க்கை. அதாவது சுறுசுறுப்பற்ற வாழ்க்கை நான் சொல்லலை, பரபரப்பற்ற வாழ்க்கை. சுறுசுறுப்பு வேறு, பரபரப்பு வேறு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வாழ்க்கை நம்ம ஃபுல்லாக சுறுசுறுப்பு அல்ல, பரபரப்பில் போயிட்டுருக்குறோம். பரபரப்பு சாபம், சுறுசுறுப்பு ஆசீர்வாதம். காலையில் எந்திரிச்சு இப்போ நான் சொல்கிறேன், 7 மணிக்கு ஒரு டாக்டர் டியூட்டி பார்க்குறதுக்காக எங்கே போகிறாரு? ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அதுக்கு பேர் என்ன? சுறுசுறுப்பு. அதே 7 மணிக்கு எமர்ஜென்சியில் ஒரு ஆளை வச்சுட்டு ஒரு பேஷண்ட்டை பார்க்க அந்த வீட்டுக்காரன் போகிறாங்க பாருங்க, அதுக்கு பேர் பரபரப்பு. இது சாபம், இது ஆசீர்வாதம்.
ஸோ நல்லா கவனிங்க. காலையில் ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து அல்லது ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் வந்து 10 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக உள்ள நுழையிறாங்க. இல்லாட்டி ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் வந்து ஏர்லைன்ஸில் வந்து ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அதுக்கு பேர் என்ன? பரபரப்பு இல்லை, சுறுசுறுப்பு. ஆனால் தீப்பிடிச்ச இடத்துல தீ அணைக்க போகும்போது பரபரப்பு. சில எப்பொழுதும் பரபரப்பாக இருக்க விரும்புகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் தீயணைப்பு பணிகள் தான் சேர்க்கணும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் பேசவே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் பரபரப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை அந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்காரு. நான் இளைப்பாறுதலில் இருந்து, ஆமே, நான் சுறுசுறுப்பாக இருந்து, ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. இப்போ மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க, வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் ரிஸ்கே எல்லாம் பண்ணுறீங்களா? இப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். நல்லா தட்டுங்க. ஆமே. நல்லா தட்டுங்க. அவருக்கு ஆமே. கலங்காதீங்க, பயப்படாதீங்க. வருத்தத்தோட பலனை புசிக்கிற வாழ்க்கை என்பது சாபத்துக்குட்பட்ட வாழ்க்கை. வருத்தம் இல்லாமல் கனியை புசிப்பான் என்பதுதான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டவனுடைய வாழ்க்கை. இந்த நாள் முதற்கொண்டு நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும், ஒவ்வொருடைய வாரமும், ஒவ்வொரு நாளும் வருத்தம் இல்லாமல் கனி புசிக்கிற நாளாய் இருப்பதாக. காரணம், என்னுடைய சாபம் சிலுவையிலே சுமந்து தீர்க்கப்பட்டபடினால் இனி நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம். கை தட்டுங்க அவருக்கு ஆமே. என்னை ஏமாற்றி வைத்த இந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் வெளியேற்றப்படுவதா. எனக்குள்ள அவைகள் கிரியை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே. ஆமே. நான் முந்தின ஆதாமுக்கு கீழாக இல்லை, நான் பிந்தின ஆதாமுக்கு கீழாய் இருக்கிறேன். நான் ஆதாம் என்கிற காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒலிவ மரமாகி இயேசுவோடு இணைக்கப்பட்டு இவருடைய வேருக்கும் இவருடைய சாரத்திற்கும் பங்காளியாய் மாறி. கையை தட்டுங்க அவருக்கு. நீங்கள் வருத்தப்படுகிறதுனாலே ஒரு தலை முடியை கூட நீங்கள் வெண்மையாக்கவோ கருமையாக்கவோ முடியாது. எவ்வளவு தெளிவா பேசிட்டார் பாருங்க. ஆமே. உங்களில் எவன் ஒருவன் வருத்தப்படுகிறதுனாலே தன்னுடைய சரீர வளர்ச்சியில ஒரு முளத்தை, இவர் யாரு? இவர் 23 அடி இருக்க, ரொம்ப கவலைப்பட்டவர். அவரே 60 அடி இருக்கார், அவர் கவலையே தான் வாழ்க்கையா வாழ்ந்தவர். கர்த்தர் சொன்னார், ஒரு முளத்தை கூட நீ கூட்ட முடியாது, ஒரு முடியை கூட வெள்ளையாக்க முடியாது. அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? என்ன சொல்றாரு? உன்னால செய்ய முடியுமான்னு கேட்கிறாரு. முடியும் ஆண்டவரே. அப்புறம் ஏன் கவலைப்படுற? உன்னால செய்ய முடியுமா? ஐயா முடியாது. அப்புறம் ஏன்டா கவலைப்படுற? கை தட்டுங்க. அதான் கேட்கிறாரு. பக்கத்தில் வர, உன்னால முடியுமா? கட்டாயம் முடியுமா? கட்டாயம் முடியும்னா கவலைப்படாதீங்க. முடியாதுன்னா கவலைப்படாதீங்க. அதை முடியாது இல்லை, நான் பார்த்துக்கிறேன். எப்படினாலும் நாங்கள் கவலை இல்லாமல் இருக்கணும். ஒன்று தெரியுமா? அங்கே தான் தேவன் இறங்கி வந்து வேலை பார்க்குறோம். சந்தோஷமாக போங்க சார், சந்தோஷமாக போங்க சார். என்ன சார் வாழ்க்கை? என்ன சார் நடந்துடும்? உங்களை மீறி என்ன சார் நடந்துடும்? மேகம் நகண்டு போகிற மாதிரி உன் பிரச்சனைகள் நகண்டு போகும். ஆமென். சூரியன் உதிப்பது போல உன் வாழ்க்கையின் வெளிச்சம் உதிக்கும். ஆமாம், உன்னை சாட்சியா தேவன் மாற்றுவார். அடுத்து வரும்போது சோர்வான முகத்தோடு அல்ல, சந்தோஷமான முகத்தோடு திரும்பி வருவாய். கர்த்தர் உனக்கா யுத்தம் செய்வார். நீ அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். ஆமென். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தருடையது. ஆமென். போ போ போ, எதையாவது செய். எதையும் என்னால் செய்ய முடியாது, தேவனே எல்லாவற்றையும் செய்கிறார். ஆமென், 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 ஆமென். என்ன அருமையான தேவ பிள்ளையே, நீ வாழ்க்கை குறித்து நீ கவலைப்படாத, பயப்படாத. அந்த பயங்கள் தான் நீ உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. அந்த பயம் நம்ம எல்லையிலிருந்து வெளியேறுவதாக. ஆமென், ஆமென். நான் வருத்தமின்றி பலனை புசிக்கத்தக்கதாக கர்த்தர் எனக்காக சாபமாயிருக்கிறார். ஆக என் வாழ்க்கைக்குள்ள அந்த சாபம் கிரியை செய்ய முடியாது. நான் காட்டு ஒளிய மரத்தின் வெட்டப்பட்டு நல்ல ஒளிய மரத்தோடு இணைக்கப்பட்டபடினால் அந்த வேருக்கும் சாரத்திற்கும் பங்காளியாய் இருக்கிறேன். பாருங்க, ஒரு நபர் வந்து இப்போ உங்களுக்கு சளி இருக்குது, லங்ஸை சுற்றி இருக்குது அப்படின்ன உடனே அவங்களை என்ன செய்கிறாங்க, வேகமாக கொண்டு போய் ஒரு என்ன செய்கிறாங்க, ட்ரிப்பு ஏற்றுறதுக்காக அதில் ஆன்டிபயோட்டிக்கா, வாட் இஸ் தட்? ஆன்டிபயோட்டிக் அந்த இதெல்லாம் எதிர்ப்பு, அந்த சளிக்கு எதிரான மருந்தெல்லாம் எதை சேர்த்துறாங்க, அந்த இதில் சேர்த்து உங்களுக்குள்ளே ட்ரிப் சேர்த்துறாங்க. இது உள்ளே போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சளி என்ன செய்யுது, மாறி நீங்கள் இழுத்து மூச்சு விடுறதாலும் ஃப்ரீயாக மூச்சு விட ஆரம்பிக்கிறீங்க.
இப்போ நீங்கள் இதோட இணைக்கப்பட்டிருக்கிறனால ஒவ்வொரு செகண்டும் இதனுடைய வல்லமை உங்களுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. உங்களோட வியாதி வெளியேறிக்கிட்டே இருக்கு, நீங்கள் சுகமாயிட்டே இருக்கீங்க, நீங்கள் தெளிவாயிடுறீங்க. இப்படித்தான் இயேசு என்ன செஞ்சார், ஆதாம்கிட்ட உங்களை வெட்டி எடுத்து தம்முடைய ஜீவனோடு உங்களை இணைத்து நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவோடு இணைத்தார். காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டீர்கள். அந்த மரத்தில் என்ன வந்துகிட்டு இருந்துச்சுன்னா மரணம் வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மரத்தில் வியாதி வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மரத்தில் வறுமையும் பற்றாக்குறையும் அவமானமும் நிந்தையும் வந்துகிட்டு இருந்துச்சு. கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் சிலுவைக்கு கடந்து வந்து உங்களை காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டி எடுத்து நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவோடு பிதாவாகிய தேவன் உங்களை இணைத்தபடியினாலே இப்பொழுது உங்களுக்குள்ளாக ஜீவன் பாய்ந்து கொண்டிருக்கிறது, ஆரோக்கியம் பாய்ந்து கொண்டிருக்கிறது, ஐஸ்வர்யம் பாய்ந்து கொண்டிருக்கிறது, மகிமை பாய்ந்து கொண்டிருக்கிறது, ஓ புகழ்ச்சி பாய்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் சகோதரர். நீங்கள் புரிந்து கொண்டாலும் புரியாவிட்டாலும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள்ளே ஜீவன் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமாம். எத்தனை பேர் உங்க எல்லாருக்கும் நான் வியாதியை தரேன், வியாதியை வாங்கிக்கோங்க, ஆனால் சர்வைவல் பண்ணிக்கலாம். அதுக்கடையில் டிவி பார்க்கலாம், ஜோக் அடித்து பார்த்துக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு பெரு நோய், டிபி, கேன், ஏதாச்சும் ஒரு வியாதியை கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று வந்துக்கிட்டே இருங்க. அதுதானே எல்லோரும் சர்வே பண்ணலாம், சரியா, சர்வே பண்ணலாம். ஆனால் எல்லோரும் வியாதி வாங்கிக்கங்கன்னா அது விரும்புவீங்களா? வியாதியோடு சர்வே பண்ண விரும்புவீங்களா? நோ. வியாதியே இல்லாமல் சர்வே பண்ண விரும்புகிறீங்க. அப்படித்தான் வருத்தத்தோட வாழ்ந்து விரும்புகிறீங்க. வருத்தம் என்பது ஒரு வியாதி. அந்த வருத்தமே இல்லாமல் சர்வே பண்ணுறதுக்கு தான் தேவன் என்ன வச்சிருக்கிறார். எந்த காரியத்தை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் வாழ்க்கையில் அத்தனை குறித்து கவலைப்படுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற என் பிள்ளைகள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருத்தம் இல்லாத ஒரு பலனை புசிக்கிற ஒரு வாழ்க்கை, வருத்தத்தோடு பலனை புசிக்கிற அந்த ஆதியா 3:17 இருக்க அந்த சாபம் ஏசாயா 51:11 கடந்து சென்று நீர் வருத்தத்தோடு பலனை புசித்து இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்குள் வந்ததினால் நாங்கள் வருத்தமில்லாமல் பலனை புசிக்கத்தக்க நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் கடந்து செல்ல உதவி செய்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இனி வருகிற நாட்கள் நாங்கள் பாவிகள் அல்ல, வருத்தத்தோடு பலனை புசிக்க நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சாயலை பெற்றவர்கள், அவருடைய நீதியை பெற்றவர்கள். ஆகையால் நாங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பதற வேண்டிய, கதற வேண்டிய, கண்ணீர் விட்டு அழுது புரண்டு நாங்கள் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி நான் அதை செய்ய மாட்டேன். சொல்லுங்க, நான் அதில் பிடிவாதமாக இருப்பேன். சொல்லுங்க, நான் பிடிவாதமாக இருப்பேன். நான் வருத்தம் இல்லாமல் கனியை புசிப்பதிலே இனி நான் பிடிவாதமாய் நான் அதை விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஸோ வருத்தம் இல்லாத உங்கள் வாழ்க்கையில் இதற்கு முன்பாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சாட்சிகளாய் மாறப்போகிறது. வருகிற நாட்கள் பிரச்சனைகள் இல்லாத நாட்களாகத்தான் இருக்க போகிறது. தயவு செய்து எந்த ஒரு சத்தியத்தை எடுக்கும் போதும் அது நம்முடைய மனதிற்கு அப்பாற்பட்டதாக நம்ப முடியாத ஒரு இடத்தில் இருக்கும் என்றால் என்ன அர்த்தம்னா அது நம்மள்கிட்ட நடக்க ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமென். நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசுனதெல்லாம் அன்றைக்கு நம்ப முடியாததாகத்தான் இருந்தது. நம்ம பயந்து பயந்து அதை பேசாமலே இருந்தால் அது வாழ்க்கையில் நடக்காமலே போயிருக்கும். ஆனால் தைரியமாக பிரசங்கம் பண்ணோம் பார்த்தீங்களா, அதனால் அது என்ன செஞ்சிச்சு, நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கு அது சாட்சியாக நம்மளை சுற்றி நம்ம லைஃப்லேயே அது இருக்குது. அது ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், நேமாக இருக்கட்டும், ஃபேமாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்குல்ல. அதுபோல் இன்றைக்கு தேவன் வச்சிருக்கிற திட்டம், தொடக்கத்தில் இந்த சத்தியம் இல்லை, நடைமுறைக்கு ஒத்து வராது என்று உங்களுக்குள்ளே பதிப்பதற்கு பிசாசு எவ்வளோ முயற்சி எடுப்பான். இல்லை அதெல்லாம் பாசிபிலிட்டி இல்லை. ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்னவன் இப்போ ஒவ்வொரு முறையும் தோத்த உடனே என்ன சொல்லிட்டான், ஜெயிக்கலாம், ஆனால் நீ போராடி தான் ஜெயிக்கணும். அப்படி வரான். நாங்கள் என்ன சொல்கிறேன், நீ போராட்டமே கிடையாது, அவங்களுக்கு போராட்டமே கிடையாது. நீ வாதை என் கூடாரத்தை, ஆமென், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இப்போ என் ஆசீர்வாதம் என் கூடாரத்தையே பாதுகாக்குது. நீ அதுக்கு அடுத்து தாண்டும் போது உன் எல்லைகள் எங்கும் கேட்கப்படுவதில்லை அப்படின்றார். கை தட்டுங்களேன். அப்படின்னா வீடை தாண்டி எதுதான் என் எல்லையோ, என் எல்லைக்குள்ள எதிர்மறையான எதுவுமே நடக்காது. கர்த்தரின் சுத்தமான வருகிற நாட்களில் எல்லைகளுக்குரிய ஆசீர்வாதம் என்கிற தலைப்புல
நீங்க வீட்டில் போய் வாசிங்க. ஒரு ஆள் செய்தி கொண்டு போங்க, போய் பைபிள் எடுத்து எல்லைகள் நெடுங்க. எல்லைகளுக்குரிய ஆசீர்வாதமே இருக்கு. அதை எடுத்து நீங்க பேச 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 என்ன நடக்கும்னா உங்க எல்லைக்குள்ள எல்லாம் மாற ஆரம்பிக்கும். கை தட்டுங்களே ஒரு தடவை. இயேசு சொன்னார், வந்து எருசலேமிலே ஒரு தீர்க்கதரிசி மேல் கூட கை போட முடியாது என்று அந்த நரிக்கு சொல்லுனார். ஏன் மேல கை போட முடியாதுன்னு சொல்லல, இந்த சிட்டிக்குள்ள எவன் மேல கை வைக்க முடியாது, ஏனென்றால் நான் இந்த எல்லையை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன். கை தட்டு. இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தின் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த ஊழியத்தின் எல்லைகளுக்குள்ளே அவர்கள் இருக்கிறவர்களாக இருப்பார்கள் என்றால் இந்த எல்லைகளுக்குரிய ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்க்கையில வேலை செய்யும். ஆமென், ஆமென், ஆமென். இனி வந்து கூக்குறதுன்னு அலறுதுன்னு உங்கள் எல்லைகள் எங்கும் கேட்கப்படுவது இல்லை. என் அன்புக்குரியவர்களே, நம்மள்கிட்ட வேலை செஞ்சு, நம்ம குடும்பத்தில் வேலை செஞ்சு எல்லைகளுக்குள்ள எப்படிங்க அவ்வளோ பெரிய இடத்துல ஒருத்தர் கூடமா நடக்காது சார். இன்னைக்கு நாம் நம்ப ஆரம்பிக்கும் போது நம்ம நாளை நம்முடைய வாழ்க்கையில் அது ஆமென் ஆசீர்வாதங்களாக விசிபிளாக நிற்கும். கர்த்தர் தாமே விசுவாசத்தில் அடுத்த கட்டத்திற்குள் அழைத்து செல்வாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நான் ஆதாமின் பிள்ளை அல்ல, வருத்தத்தோடு கனியை புசிப்பதற்கு நான் கிரயம் கொடுக்கப்பட்டவன், வருத்தம் இல்லாமல் கனி புசிக்க அழைக்கப்பட்டவன்.